ஹலோ எவ்ரிவன். நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து பைச்சாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து அந்த பைச்சாமில் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி அதில் ஒரு கோடை ரன் பண்ணி வைக்கலாம். யூஸ்வலாக வந்து ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. அதில் தான் யூஸ்வலாக எல்லாரும் ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் கோடு எழுதுவாங்க. யார் கற்றுக்கிறது எந்த லாங்குவேஜில் கற்றுக்கிறதா இருந்தாலும் ஹலோ வேர்ல்டுங்கிற ஒரு 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 ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் டைமாக எல்லாரும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. நம்மளும் அது பேசிக்காக அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி பைச்சாமில் போயிட்டு ஒரு புது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஒரு மெயின் டாட் பை அப்படிங்கிற ஒரு ஃபைல் மட்டும் வரும். அந்த ஃபைலில் ஒரு சில கோட் ஸ்டிப்பர்ஸ் வந்து டிஃபால்ட்டாக ஏற்கனவே ஃபில் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஒரு மெயின் ஃபங்க்ஷன் கால் இருக்கும், ஒரு ஒரு ஆக்சுவல் ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த ஆக்சுவல் ஃபங்க்ஷனுக்கு நான் அப்புறம் வரேன். இது என்னன்னு பார்த்துருவோம். ஸோ எந்த ஒரு பைத்தன் ஃபைல் எடுத்தாலும் அதோட என்ட்ரி பாயிண்ட்டுங்கிறது இந்த லைன் தான். இஃப் அண்டர்ஸ்கோர் நேம் ஈக்குவல்ஸ் அண்டர்ஸ்கோர் மெயின் அப்படின்னு கொடுத்து நீங்கள் அதுக்குள்ளே எதை போட்டாலும் அதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும், எந்த ஒரு பைத்தன் ஃபைல் எடுத்தாலும். ஸோ இப்போ நான் வந்து இது உள்ள எடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதையே காப்பி பண்ணி போடுறேன் அப்படின்னு போட்டுன்னா இப்போ நான் இங்கே வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் கால்னு இருக்குல்ல, அதுக்கு பதிலாக நான் இங்கே செகண்ட்னு கொடுத்துறேன்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ இந்த நான் சொன்ன மாதிரி இந்த இஃப் ஈக்குவல்ஸ் அண்டர்ஸ்கோர் நேம் ஈக்குவல்ஸ் மெயினில் குள்ள கொடுக்குற தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாயிண்ட். ஸோ இப்போ நான் செகண்ட் ஃபங்க்ஷன் கால் அப்படின்னு கொடுத்துருக்கனால செகண்ட் பைத்தான் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் மோரோவர் இது எக்ஸிக்யூட்டே ஆகாது. காரணம் என்னன்னா நம்ம அதை காலே பண்ணலை. ஓகேயா? ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டாக வச்சு ரன் பண்ணி பார்க்குறேன். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் கால் அப்படின்னு வச்சு நான் ரன் பண்ணுறேன். போனோம்னா ஹாய் பைச்சாம் அப்படின்னு வருது. இது வந்து இங்கேருந்து பிரிண்ட் ஆகுது. ஓகேயா? இப்போ செகண்ட் ஃபங்க்ஷன் கால் அப்படிங்கிறது இங்கே இருக்கு. அதையும் நான் ரன் பண்ணுறேன். கீழே அது கீழே போட்டு. ஓகேயா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஹாய் பைச்சாம், செகண்ட் ஹாய் செகண்ட் பைச்சாம் அப்படின்னு வரும். செகண்ட் பைச்சாம் அப்படிங்கிறது வந்து செகண்ட் ஃபங்க்ஷன் கால் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ ஃபங்க்ஷன் காலை நான் எடுத்துட்டேன் அப்படின்னா செகண்ட் ஃபங்க்ஷன் கால் மட்டும்தான் இப்போ ரன் ஆகும். காரணம் என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் காலை நான் கால் பண்ணலை. இதெல்லாம் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா எந்த ஒரு பைத்தன் ஃபைலை எடுத்தாலும் இது இந்த ஸ்பெசிஃபிக் லைனுக்குள்ளே நீங்கள் கொடுக்குறத ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா இப்போ புதுசாக வந்து ஒரு பைத்தன் கற்றுக்க யாரோ ஒருத்தர் வராரு அப்படி அவர் வந்து இந்த கோடை பார்க்குறாரு அப்படின்னா ஓகே இங்கெல்லாம் ஃபங்க்ஷன் 2-3 ஃபங்க்ஷன் இருக்கு, இதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகலை, ஏன் இங்கே நான் ஐ மீன் எதை பேஸ் பண்ணி வந்து இப்போ வந்து ஹாய் செகண்ட் பைச்சாம் அப்படிங்கிறது இங்கே வருது அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான். இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே நான் என்ன கொடுக்குறேனோ அதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இப்போ நாளைக்கு நான் வேற ஒரு புது ஃபங்க்ஷன் எழுதுறேன், அந்த ஃபங்க்ஷன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ட்ரிகர் என்ட்ரி பாயிண்டாக இருக்கணும் இந்த டோட்டல் ஃபைலுக்கு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை தான் நீங்கள் கால் பண்ணணும். ஓகே, ஸோ அதுதான் வந்து என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் இந்த பைத்தன் ஃபைல். இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு வரும். ஸோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இப்போ ஒரு 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 கோடு எழுதுறோம். அந்த கோடில் பேசிக்கலாக கோடு எழுதுறோம்னா இந்த வேலையை செய் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு கோடு எழுதும். ஓகே, இப்போ வந்து a+b=c அப்படிங்கிற அடிஷன் ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா அதுக்கு நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஓகே, அதில் நான் என்ன சொல்கிறேன், ஓகே c=a+b அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் பேசிக்கலாக நான் என்ன வேலை செய்ய ட்ரை பண்ணுறேன்னா ஏயும் பியும் ஆட் பண்ணி சியில் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் என்னன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த ஃபங்க்ஷன் வேலை செய்யறதுக்கு ஏபி அப்படிங்கிற 2 இன்புட் தேவைப்படுது. கரெக்டாக இந்த நான் சொன்ன மாதிரி அடிஷன் பண்ணணும்னா 2 வேல்யூ தேவைப்படும், ஒன்று ஏ அண்ட் பி. ஸோ இந்த ஏ அண்ட் பிக்கு நான் என்ன பண்ணலாம், 2 வே இருக்கு. ஒன்று நான் ஏ = 1 b = 2 அப்படின்னு நான் ஃபங்க்ஷனுக்கு உள்ளேயே சொல்லிடலாம். அது ஒரு ஒன் வே ஃபங்க்ஷன் உள்ளேயே நான் வந்து டிஃபைன் பண்ணிடுறேன். இந்த ஏவோட வேல்யூ வந்து 1, பியோட வேல்யூ வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டேன்னா இப்போ நான் போயிட்டு இங்கே வந்து print c அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். வேல்யூ வந்து 3ன்னு வருது. ஓகேயா, ஸோ ஏயும் பியும் ஆட் பண்ணி சியில் ஸ்டோர் பண்ணி சியோட வேல்யூ எடுத்து பிரிண்ட் பண்ணுது. அதுதான் இந்த பேசிக்கலாக இந்த ஃபங்க்ஷன் பேசிக்கலாக பண்ணுது. இப்போ என்னன்னா இப்போ எனக்கு இன்னொரு புது தாட் வருது. நான் அந்த a = 1 b = 2
அப்படிங்கிற வேல்யூ வந்து நான் ஃபங்க்ஷனுக்குள்ள எழுத வேணாம், நான் வந்து வெளியில இருந்து சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் சொல்றேன்னா, இப்போ கோடு இங்க எழுதியிருக்கோம் a = 1 b = 2 அப்படின்னா, இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து நாளைக்கு நான் வேற ஒரு இடத்துல யூஸ் பண்றேன். இதே கோடை வந்து நான் வேற ஒரு ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்றேன்னு வச்சுங்களேன். ஆனா இந்த ப்ராஜெக்ட்ல ஏவோட வேல்யூ வந்து 4 அப்படின்னா, நான் போயிட்டு அங்க 4ன்னு சேஞ்ச் பண்ணணும். இதே ஃபங்க்ஷனை வந்து நான் வேற இதே ஃபங்க்ஷன் இன்னொரு ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்றேன். அதுல வந்து ஏவோட வேல்யூ வந்து 8 அப்படின்னா, நான் போயிட்டு மறுபடியும் அங்க 8ன்னு சேஞ்ச் பண்ணணும். இந்த ஒரு வாட்டி சேஞ்ச் பண்றதுக்கு பதிலா இன்னொரு வே எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனை எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபங்க்ஷன் வந்து எனக்கு இப்போ இன்புட்டை நீ கொடுத்தாதான் நான் வேலையை செய்வேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம். இப்போ வந்து எப்படின்னா, நீ கால் பண்ண நான் பண்ணுவேன். ஸோ இங்க என்ன பண்றோம், சிம்பிளா நான் அடிஷன் கால் பண்றேன். அப்படி நான் கால் பண்ணாலே அதை உள்ள இருக்க வேல்யூஸ் எடுத்துக்கிட்டு அதை ஆட் பண்ணி நமக்கு பிரிண்ட் பண்ணுது. இதுக்கு பதிலா இந்த ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா, நீ இன்புட் வேல்யூ கொடுத்தாதான் நான் வந்து ரன்னே ஆகுவேன், நான் வந்து ஆட் பண்ணி உனக்கு ரிசல்ட்டை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணணும். அப்படின்னா ரெண்டு இன்புட்டையும் இங்க பேராமீட்டரை பாஸ் பண்ணணும். இது வந்து இது பேர் வந்து பேராமீட்டர் பாசிங். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் பேராமீட்டர் பேசிக்கலாக பாஸ் பண்ணுறேன், ஏவி பியும் நான் பாஸ் பண்ணுறேன். இங்கேருந்து தூக்கிடுவோம் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேயா, இப்போ என்ன ஆகும், இந்த அடிஷன்ற ஃபங்க்ஷன் வந்து ஏ அண்ட் பி அப்படிங்கிற பேராமீட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. அதை வாங்கிட்டு அந்த சியை a+b பண்ணி சியை கிரியேட் பண்ணி சியில் ஸ்டோர் பண்ணிட்டு சியை பிரிண்ட் பண்ணுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹைலைட் பண்ணி காமிக்குது. ஓகே, அங்கே போய் நம்ம ஒர்க் பண்ணோம்னா பேராமீட்டர் ஏ அன்ஃபுல்ஃபில்ட், பேராமீட்டர் பி அன்ஃபுல்ஃபில் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம், பட் அதுக்கு தேவையான இன்புட்டை நீ கொடுக்கல அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ இன்புட்டை கொடுப்போம் 2,5 ஃபார் எக்ஸாம்பிள். ஓகேயா, இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த அடிஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஏ அண்ட் பி அப்படிங்கிற பேராமீட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. அந்த ஏ அண்ட் பி பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணுறோம். ஏயோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 5 அப்படிங்கிறத பாஸ் பண்ணுறோம். ஸோ அதை எடுத்துக்கிட்டு அதை சி வேல்யூவை கால்குலேட் பண்ணி சி வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, 7. ஓகேயா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் சிம்பிளாக ஃபங்க்ஷனை கால் பண்ணேன். அந்த ஃபங்க்ஷனில் எந்த பேராமீட்டர்லாம் பாஸ் பண்ணல. அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நான் ஒரு 2-3 வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்ணேன். அந்த ஃபங்க்ஷனே மறுபடியும் நான் இங்கே எழுதுறேன் ரெஃபரன்ஸ்க்காக. ஓகேயா, வித்தவுட் பேராமீட்டர்ஸ். ஓகேயா, இங்கே எடுத்துடலாம் 1, 2, 2. ஓகேயா, ஸோ இப்போ 2 ஃபங்க்ஷன் நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் எழுதின ஃபங்க்ஷன் வந்து இது வெறுமனே ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் உள்ளேயே நான் வேரியபிள்லாம் டிஃபைன் பண்ணிட்டு அதுலேயே வேல்யூவை கால்குலேட் பண்ணி அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணுறது. ரெண்டாவது ஃபங்க்ஷன் நம்ம எழுதுனது வந்து இப்போ இதோட வேல்யூ, இதோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் வித் பேராமீட்டர்ஸ். ஓகேயா, அதோட நேம் இங்கே போட்டுருக்கோம். ஸோ இந்த வேல்யூ நான் கால் பண்ணுறேன். இப்போ ரெண்டுத்தையும் பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகும், இது ரன் ஆகும். அதாவது அடிஷன் வித் பேராமீட்டர்ஸ், பேராமீட்டர் வாங்கி ரன் ஆகும். இப்போ செகண்ட் இருக்கிறது அடிஷன் வித்தவுட் பேராமீட்டர்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அடிஷன் வித்தவுட் பேராமீட்டர்ஸில் இந்த 2 and 5ல வந்து ஹைலைட் ஆயிருக்கு பார்த்தீங்களா, 2 and 5. ஏன்னா இந்த பேராமீட்டர்ஸ்க்கு வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பேராமீட்டர் பாஸ் பண்ணணும்னு நம்ம டிஃபைன் பண்ணல. பேராமீட்டர் பாஸ் பண்ணணும்னு டிஃபைன் பண்ணணும்னா இங்கே தான் பண்ணணும். இங்கே இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறது நான் இந்த பிராக்கெட் உள்ளதை டிஃபைன் பண்ணணும். நான் எதுவுமே டிஃபைன் பண்ணாதனால இங்கே வந்து சொல்லுது, இங்கே இந்த ஃபங்க்ஷனுக்கு எதுவுமே தேவைப்படலை, பட் நீ ஸ்டில் பாஸ் பண்ணுற, அது தப்பு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதை ரிமூவ் பண்ணலாம். ஓகேயா, ஸோ இப்போ ரிமூவ் பண்ணிட்டா அந்த எரர் போயிடுச்சு. இப்போ ரன் பண்ணலாம். ரன் பண்ணி பார்த்தோன்னா அடிஷன் வித் பேராமீட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ரன் ஆச்சு. அது 2 + 5 7ன்ற வேல்யூ பிரிண்ட் பண்ணுது இங்கேருந்து. அடுத்து அடிஷன் வித்தவுட் பேராமீட்டர்ஸ்ல இருந்து ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2 அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரிண்ட் ஆகுது. ஸோ இது எதுக்கு, இது ஏன் ரெண்டு மாதிரி நம்ம ஃபங்க்ஷனை எழுதுறோம் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். அடிஷன் வித்தவுட் பேராமீட்டர்ஸ்ல உங்களுக்கு டெஃபினட்டா ஏவோட வேல்யூ எப்பயுமே 1 அப்படின்னு இருக்குன்னு தெரியும் அப்படின்னா, பியோட வேல்யூ எப்பயுமே வந்து 2 அப்படின்னு இருக்குன்னு தெரியும் அப்படின்னா, நம்ம அந்த வேல்யூவை போய் உள்ளேயே எழுதிக்கலாம், ஃபங்க்ஷனுக்குள்ளேயே எழுதிக்கலாம். இல்ல நாளைக்கு வந்து இந்த வேல்யூ எப்படி வேணா சேஞ்ச் ஆகும், என்னோட லாஜிக் மட்டும். ஸோ இதில் லாஜிக் என்ன, இந்த ஃபங்க்ஷனில் பேசிக்கலி லாஜிக் என்ன, ஏவும் பியும் ஆட் பண்ணி சியில் ஸ்டோர் பண்ணுறதா லாஜிக்.
அது ஏ வந்து 100 இருந்தாலும் சரி, ஏ வந்து 1000 இருந்தாலும் சரி, லாஜிக்ன்றது அடிஷன் மட்டும் பண்ணணும். ஸோ எப்பயுமே ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும்னா லாஜிக் மட்டும் தான் அங்க இருக்கணும். அதுதான் ஒரு ஒரு ரைட் வே ஆஃப் கோடுங்கிறது அதுதான். எந்த ஃபங்க்ஷன் எழுதினாலும் லாஜிக் மட்டும் தான் அதில் இருக்கணுமே தவிர இன்புட் வேல்யூ அந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ற மாதிரி தான் இருக்கணும். இப்போ நாளைக்கு வந்து நான் வேற ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சப்ட்ராக்ட்னு எழுதுறேன். சப்ட்ராக்ட்னு எழுதுறேன். ஓகேயா? இப்போ இதுலயும் பாத்தீங்கன்னா லாஜிக் மட்டும் தான் உள்ள இருக்கு. ஏவையும் பியும் வாங்கி சப்ராக்ட் பண்ணி சிஏ ஸ்டோர் பண்ணி சிஏ பிரிண்ட் பண்ணோம். ஸோ லாஜிக் மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள உட்காருது. பேராமீட்டர் எல்லாமே பாஸ் பண்ணுது. இதுதான் ஒரு 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 நல்ல கோட் எழுதுறதுக்கான ஒரு ஒரு எக்ஸாம்பிள் பேசிக்கலா இதுதான். ஏன்னா இப்படி எழுதுறோம் அப்படின்னா நாளைக்கு நான் இந்த ஃபங்க்ஷனை நான் காலே பண்ண முடியாது வேற எந்த இடத்துலையுமே. நான் இப்போ வந்து எனக்கு என்னோட ப்ராஜெக்ட்ல வந்து நான் ஒரு இடத்துல அடிஷன் பண்ணணும். அதனால நான் வந்து அந்த இடத்துல நான் போய் கோட் எழுதாம இங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்குப்பா நான் இதை கால் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களால கால் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா ஏஎன் வேல்யூ உள்ளே டிஃபைன் பண்ணி வச்சிருக்கீங்க. இன்கேஸ் இந்த ஃபங்க்ஷன் இருக்குன்னா இதை கால் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் என் இஷ்டத்துக்கு நான் எப்படி வேணா ஏஎன் பிஏ பாஸ் பண்ணிக்கலாம். கோட் எப்படி இருக்கிறது ரன் ஆக போகுது. ஸோ திஸ் ஒன் வே ஆஃப் ரைட்டிங் அ ஃபங்க்ஷன் வித் அண்ட் வித்தவுட் பேராமீட்டர்ஸ். இது வந்து பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யா ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ், இந்த மாதிரி நிறைய டியூட்டோரியல்ஸ், இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். We will start posting more and more videos about basics of programming in Python. Thank you so much for watching. Subscribe to my channel. Thank you. Bye.